Hi friends, welcome back to my channel Alim Stories. இன்னைக்கு நான் உங்களுக்கு இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது இட்லி கூட மட்டும் இல்லை, தோசை கூடவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஸ்பூன் அல்லது கப் அளவில் தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிராம் அளவு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடிமேடாக நமக்கு கடையிலேயே கிடைக்கும். ஆனால் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிற நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியமான முறையில் நம்ம கையாலேயே வீட்டிலையே பண்ணி கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். இட்லி மிளகாய் தூள் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அரை மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இதை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுந்தம்பருப்பு எடுக்கும்போது இது ரெண்டையுமே சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 4 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி. எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டால் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும், அது ஆப்ஷனல் தான். 10 போல் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் காயத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே 1 by 1 வானலியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து போட்டு லைட் ப்ரௌன் ஷேட் வர்ற வரைக்கும் வறுத்துடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் போதும். அது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுலேயே எடுத்து வச்சுருக்க அரிசியை லைட்டாக பொரிஞ்சு வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இந்த அரிசி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த அளவு போதும். அப்புறம் எள்ளு. இந்த எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. சப்போஸ் உங்கள் வீட்டில் எள்ளு இல்லைனாலும் பரவாயில்ல, கடலைப்பருப்பு எள்ளு இதெல்லாம் எல்லா வீட்லேயுமே இருக்காது. ஸோ அது இல்லாமலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக சூடாதுன்னா போதும். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிடும். போதும். பண்ணுறது கார மிளகாய், அதனால தான் 10 போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கலர் வேணும்னா 5 காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்து போடுங்க. சப்போஸ் காஞ்ச மிளகாய் வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, மிளகாய் தூளை லைட்டாக சூடு பண்ணி போடலாம். அந்த மிளகாயோட ஸ்மெல் லைட்டாக வர ஆரம்பிச்சதும் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் காயம் சீக்கிரம் கரிஞ்சிடும். ஸோ டைரக்ட் ஹீல் வைக்காதீங்க, டக்குன்னு எடுத்துருங்க. அப்புறம் கறிவேப்பிலை, நம்ம காயத்தூள் போடுறதை விட கட்டி காயமாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் கறிவேப்பிலை வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக, அதுக்காக ரொம்ப அதிகம்லாம் சேர்க்க வேண்டாம். ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால கொஞ்சம் மேக்ஸிமமாகவே சேர்த்துக்கோங்க. 4-5 கொத்தெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இப்படி லைட்டாக வறுத்து எடுத்துருக்குறோம், உப்பை தவிர. பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிக்கும்போது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சிலர் 1 ஸ்பூன் சுகர் போடுவாங்க, அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் இங்கே யூஸ் பண்ணலை. நல்லா பொடிஞ்சு வந்திருக்குது. இந்த இட்லி மிளகாய் பொடியை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இட்லி அல்லது தோசை கூட சாப்பிடலாம்.
எல்லோரும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.